வில்லை. அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக பெண் பிரமுகர் அஞ்சலை தலைமறைவு என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக பிரமுகர் தலைமறைவாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக பெண் பிரமுகர் அஞ்சலை தலைமறைவாகியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக பெண் பிரமுகர் அஞ்சலை தலைமறைவாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக பிரமுகர் தலைமறைவு என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக பிரமுகர் தலைமறைவாகியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக பெண் பிரமுகர் அஞ்சலை தலைமறைவாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாஜகவுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த சில தினங்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்குல கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் கைதாகியிருந்தனர். அதுல ஒருவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். மீதமுள்ள 10 பேரை காவலில் எடுத்து விசாரித்து அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்கள் சிறைக்கு சென்று விட்டார்கள். இந்த நிலையில இன்று ஒரு 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஒரு வழக்கறிஞர் உட்பட ஒரு பெண், மொத்தம் 2 பேரை கைது செய்தனர். அதன் பிறகு தற்போது, அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்பாக மற்றொரு திமுக நிர்வாகியுடைய மகன் என 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து இந்த 3 பேரை கைது செய்த பின்பு அதன் பிறகு தற்போது பாஜகவுடைய மகளிரணி துணை செயலாளர் இருந்த அஞ்சலை தலைமறைவாகிற நிலையில அவரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். அவர் மட்டுமில்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல முக்கிய பங்காற்றிய திருமலை மற்றும் அஞ்சலி ஆகிய 2 பேருமே இந்த கொலை வழக்குல முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இவர்கள் 2 பேருமே தலைமறைவாகி இருக்கின்றனர். அவர்களை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். மட்டும் இல்லாமல் இவர்கள் 2 பேருமே ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குல முக்கிய பங்கு இவர்களுக்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக 2 பேரை தனிப்படை போலீசார் தேடி வரும் நிலையில இந்த 2 பேர் சிக்கினால் இவர்களிடமிருந்து பல தகவல்கள் திரட்டி, அது மட்டும் இல்லாம இவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல பேரும் சிக்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக தனிப்படை போலீசார் இந்த இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.